இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா காலங்காத்தாலே நான் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. அதில் முக்கியமான ஒன்று இந்த தூக்குவாளி, அப்புறமா வந்து 2 டிஃபன் பாக்ஸ், இது 2 கழுவி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு ஒரு பையன் எடுத்துகிட்டு இதெல்லாம் பேக் பண்ணுறேன். இதெல்லாம் எதுக்குன்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேயே வந்து சாப்பாட்டுக்கு ஹோட்டலுக்கு போக வேண்டியதாக போயிடுச்சு. எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா என் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை. சரி, அவனுக்காக நான் வந்து கடையில் போய் இட்லி வாங்க போகிறதுக்காக இந்த பை இதெல்லாம் எடுத்தாச்சுங்க. ஸோ எதுக்காக? காய்ச்சல் அவனுக்கு. ஸோ காய்ச்சல்னால் இட்லி தானே உடம்புக்கு நல்லது. ஸோ அதனால் இட்லி வாங்க போயிட்டேன். ஸோ இட்லி சாம்பார் எல்லாம் வந்து கடைகளில் நம்ம பார்சல் வாங்கினா பிளாஸ்டிக் கவரில் கொடுப்பாங்க. சரி, பிளாஸ்டிக் கவரை தவிர்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக வீட்டு பக்கத்தில் தான் ஹோட்டல் இருக்க காரணத்தினாலையும் நான் என்ன பண்ணிட்டேன், வீட்டிலேருந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். சரி, நம்ம வந்து டிஃபன் பாக்ஸில் வாங்குவோம், மாற்றத்தை நம்மள்கிட்ட கொண்டு வருவோம் அப்படின்ட்டு டிஃபன் பாக்ஸில் எல்லாமே இது பண்ணிட்டேன். பட் இதில் என்ன ஒரு சொதப்பலாகி போச்சுன்னா, நான் வந்து தூக்குவாளி வந்து சாம்பாருக்கு தான் எடுத்துகிட்டு போனேன். பட் அவங்க வந்து அந்த நேரத்தில் தூக்குவாளியை வந்து திறக்க முடியாத காரணத்தினால பக்கத்தில் டிஃபன் பாக்ஸ் வந்து திறக்க முடிஞ்சதுனால சின்ன டிஃபன் பாக்ஸில் சாம்பாரை ஊற்றிட்டாங்க. அது போக எக்ஸ்ட்ராவாக நான் வந்து கவரில் எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா குட்டியோண்டு சட்னியை வந்து கவரில் தந்துட்டாங்க. இனிமேல் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த சட்னிக்கும் ஒரு கவர் எடுத்துகிட்டு அந்த சட்னி வாங்குறதுக்கும் ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகணும் போல். ஸோ இதுதாங்க நான் வாங்கிட்டு வந்தது. ஸோ பெரிய டிஃபன் பாக்ஸில் 5 இட்லி வாங்கியிருக்கேன். அப்புறமா பார்த்தீங்களா, நான் சாம்பாருக்கு வாங்க இருந்த வாளியில் கொஞ்சோண்டு சட்னி ஊற்றிருக்காங்க. சரி, பரவாயில்ல. இது மொத்தத்தையும் வந்து என் வீட்டுக்காரங்க தான் சாப்பிட போகிறாங்க. அப்புறமா வந்து சாம்பார், சட்னி இது எல்லாமே இருக்குது. ஆக்சுவலி அவனுக்கு நல்ல காய்ச்சல், ஃபீவர் வந்து 101க்கு மேலே இருந்தது. ஸோ காய்ச்சலுக்கு உண்மையிலே ரொம்ப நல்லது இந்த இட்லி இடியாப்பம் மாதிரி ஆவியில் வேக வச்ச உணவு. ஸோ நான் வந்து இட்லிக்கு மாவு வரைக்காத காரணத்தினால இட்லி கடையில் வாங்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ காலையிலே வந்து அவனுக்கு வைரஸ் ஃபீவர் மாதிரி இருக்குன்னே டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால் நிலவேம்பு கசாயெல்லாம் வச்சு கொடுத்துட்டு இந்த இட்லியெல்லாம் கொடுத்து அடுத்து மாத்திரை கொடுக்கணும். என் பிள்ளை நல்லா கடந்து தூங்கிட்டு இருக்கா. சரி, அவள் எந்திக்கிறதுக்குள்ளே இவனுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அடுத்து நான் சாப்பாடை இது பண்ணிவிட்டு நான் அடுத்து வேலைக்கு கிளம்பினேன். ஸோ இட்லி ஒரு தட்டில் வச்சாச்சு. அப்புறமா வந்து இதுக்கு தேவையாக நம்ம வாங்கிட்டு வந்து சாம்பார் ஒரு பக்கம் ஊற்றியாச்சு. சாம்பார் மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது பார்த்தீங்களா. ஃபீவருக்கு வந்து நாக்கில் வந்து அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு தெரியாது. அதனால நம்ம வந்து விதவிதமாக கொடுத்துட்டாலும் அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் லைட்டாக வச்சு அந்த டேஸ்ட்டு தெரியும். அதனால சாம்பார், சட்னின்னு எல்லாத்தையும் வச்சு சாப்பிடு. நல்லா சாப்பிட்டா தான் சீக்கிரம் வந்து சரியாகி வேலைக்கு போக முடியும்ல. வேலைக்கு போகலன்னா ரொம்ப கஷ்டமாச்சா. அதனால சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி அவனுக்கு கொடுத்தாச்சு. பட் இத்தனை காய்ச்சல்லையும் அவன் உட்காந்து ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்கான் பார்த்துக்கோங்க. ஃபோனு. ஸோ ஃபோனை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமா 4 மாத்திரை டாக்டர் கொடுத்தாங்க. 4 மாத்திரையும் சாப்பிட சொன்னேன். அதை ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்துட்டேன். எதுக்கு இதை வீடியோ எடுக்குன்னு கேட்டேன். சும்மா தான் உடம்பு சரியில்லைன்னா ஒன்றை நான் பார்த்துக்கிட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லை நீ பார்ப்பியாங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் எடுத்துட்டேன். அதையும் ஒரு கண்டென்ட்டாக்கி நான் போட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ ஒரு வழியாக வந்து மாத்திரையை கொடுத்தாச்சு. அவனும் சாப்பிடாம பில்டப் கொடுத்தான். அப்புறமா சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறம் வந்து நான் கிளினிக் போயிட்டு வந்து சாயங்காலம் காலையில் வந்து வெத்தலை போட்டு ரசம் வச்சுருந்தேன். ஸோ அந்த ரசம், சோறு, கொஞ்சமாக எனர்ஜிக்காக ஒரு முட்டை, ஸோ இதெல்லாம் கொடுத்து சாப்பாடு நான் மதியானம் கிளீனிங் பிடிச்சி வர வரைக்கும் ஃபோனை தான் நோண்டிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் நண்பர்களே, நன்றி, இணைந்திருங்கள்.